டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் தப்பிவிட்டார். ஆனால் அவரின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஓட்டை இருந்ததாக உலகின் இராணுவ நிபுணர்கள், பாதுகாப்புத்துறை நிபுணர்களினுடைய அறிக்கைகள் வரிசையாக கொட்டுப்பட்டபடி இருக்கின்றன. இந்த சம்பவத்தை ஆய்வு செய்த நிபுணர்கள் இதில் பலத்த குறைபாடுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். முதலாவது, இந்த ஹோட்டலில் 2 பெரிய பாதுகாப்பு வளையங்கள் இருந்தன. இந்த 2 பாதுகாப்பு வளையங்களில் வெளி பாதுகாப்பு வளையம், உள்ளே இருப்பவர்களுக்கான பாதுகாப்பு வளையம். இந்த நபர் அந்த ஹோட்டலிலேயே இருந்திருக்கின்றார். அவர் அங்கு ஒரு ரூமில் தங்கியிருந்த பொழுது ஏற்கனவே தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் அங்கு கொண்டு சேர்த்து விட்டார். எனவே ஆயுதங்களுடன் ஒருவர் அதே ஹோட்டலில் இருக்கின்றார். அவர் இருக்கும் இடத்தில் அதிபரனுடைய பத்திரிகையாளர் விருந்துபசாரம் நடைபெறுகின்றது. இந்த விருந்துபசாரத்திற்கு உள்ளே ஆபத்து காத்து கிடக்கின்றது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இது கடினம் என்று சொன்னாலும் கூட இந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களுடைய அறைகளில் என்னென்ன இருக்கின்றன, அவர்கள் யார் என்பதெல்லாம் திட்ட தெளிவான ஓர் அறிக்கை இல்லாமல் அமெரிக்க அதிபரை உட்கார வைத்திருக்கின்றீர்களே, இது சரியா என்பது உலக நிபுணர்களினுடைய கேள்வியாக இருக்கின்றது. மேலும் பாதுகாப்பு கடுமையாக இருக்கவில்லை. அமெரிக்க அதிபர் உட்கார்ந்த உடன் அதன் பின்னர் பாதுகாப்பினுடைய கெடுபிடிகள் எதுவும் இல்லாமல் போய்விட்டது. இந்த விவகாரத்தில் பல நாடுகளில் இருந்தும் பாதுகாப்பு நிபுணர்கள் ஒவ்வொரு இடமாக குறிவைத்து இந்த இடத்தில் தவறு, இந்த இடத்தில் தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆனால் இப்படியான ஏற்பாடுகளில் எங்கெல்லாம் அடைப்புகளை ஏற்படுத்தினாலும் குற்ற செயலை செய்ய விரும்புபவர்கள் புதிதான ஓர் இடத்தை கண்டுபிடித்து அங்கு வந்து விடுவதனால் பாதுகாப்பு எப்பொழுதுமே நெருக்கடிதான் என்று இதற்கான ஒரு சமரசமும் கூறப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த ஹோட்டலில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இன்னொரு ஹோட்டலில் நடைபெறலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அங்கிருந்தும் எல்லோரும் வெளியேற்றப்பட்டார்கள். அதை தவிர இஸ்லாமாபாத் என்ற நகரமே மூடப்பட்டது. இப்படியான பாதுகாப்பை ஏற்படுத்திய பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய உப அதிபர் வருகின்ற இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்புடன் அமெரிக்க அதிபர், உப அதிபர், முதலாவது பெண்மணி, அது தவிர அமெரிக்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூடுகின்ற ஒரு இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு பாகிஸ்தான் அளவிற்கு இருந்ததா இல்லையா என்பதை இந்த நிபுணர்கள் பாராமலே தங்களுடைய கருத்துக்களை திருப்பி செல்வதும் நிபுணர்கள் மீதான நிபுணத்துவ பார்வையாகவும் இருக்கின்றது. நிபுணர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் பார்க்கலாம். அமெரிக்க அதிபரை குறிவைத்ததாக கருதப்படுகின்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்திலே சர்வதேச நிபுணர்களினுடைய கருத்துக்களின்படி சந்தேக நபர் அந்த ஹோட்டலிலேயே இருந்திருக்கின்றார் என்பது அதிர்ச்சிகரமான உண்மை. அப்படி இருக்கின்றாராக இருந்தால் அவரை கண்டுபிடிப்பது கடினமான காரியம்தான் என்று கூறுகின்றார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடங்க முன்னரே ஆயுதங்களுடன் அவர் ஹோட்டலுக்கு உள்ளேயே இருந்திருக்கின்றார். இவரை மோப்ப நாய்களினால் கூட பிடிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இவருடைய நோக்கம் உச்சக்கட்ட சேதத்தை விளைவிப்பதாகவே இருந்திருக்கின்றது. அதேவேளை இவர் ஓடிய திக்கை பார்க்கின்ற பொழுது அதிபர் இருந்த திக்கை நோக்கித்தான் ஓடினார் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இவருடைய குறி அதிபர் தானா இல்லையா, இவர் எதற்காக இந்த எத்தனத்தை எடுத்தார், இவரின் பின்னால் யாராவது இருக்கின்றார்களா என்பதையெல்லாம் பொறுத்து இந்த விவகாரத்தினுடைய தன்மைகள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டி இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் மெட்டல் டிடெக்டரை கழற்றி கொண்டிருந்த வேளை இவர் ஓடுகின்றார் என்று கூறுகின்றார்கள். அதிபர் மேடையில் அமர்ந்ததும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கைவிடப்பட்டு விட்டன. இது ஒரு ஆபத்தான விடயமாக இருந்திருக்கின்றது. இந்த ஹோட்டல் ஏற்கனவே 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர், காலம் சென்ற ரொனால்ட் ரேகன் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட அதே ஹோட்டல் தான் 45 வருடங்களுக்கு பின்னர் அது போன்ற ஓர் அசம்பாவிதத்தை சந்தித்திருக்கின்றது. எனவே ஹோட்டல்களில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்த முடியுமா?
புதிய பாதுகாப்பு ஏற்பாடு கொண்ட இடங்களை வெள்ளை மாளிகையில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஓர் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நபர் 31 வயதுடைய ஆசிரியர், மெக்கானிக்கல் என்ஜினியர், கம்ப்யூட்டர் ஸ்கில் என்று கூறப்படுகின்ற கணினி விளையாட்டுகளை உருவாக்கும் ஒருவர், பகுதி நேர ஆசிரியராக கடமை புரிந்தவர், அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸிற்கு தேர்தல் நிதியாக $25 வழங்கியவர் என்பது இவருடைய பின்னணியாக இருக்கின்றது. இவருடைய வீட்டில் போலீசார் சோதனைகளை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் 31 வயதுடைய இந்த நபர் அமெரிக்க உளவு பிரிவு, அமெரிக்க போலீசாரனுடைய அறிவையே உரசி பார்த்து இன்று அவர்கள் வெற்றி பெற்று விட்டதாக கூறினாலும் கூட பெரும் தோல்வி ஒன்றை அவர்களுக்கு வழங்கிய ஒரு நபராக இருக்கின்றார். கலிபோர்னியாவை சேர்ந்த இந்த நபரிடம் ஒரு பிஸ்டல், ஒரு ஷாட்கன், அதுபோல மற்றும் பல கத்திகள் இருந்திருக்கின்றன. சந்தேக நபர் கோல் தோமஸ் அலன் என்றும் கலிபோர்னியா டொரன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. டென்மார்க்கினுடைய நிபுணர்கள் ஸ்டீவ் வேவர், சுசேனா ஸ்கோப் டைமர் ஆகிய இருவரும் கூறுகின்ற பொழுது, பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட இடத்தில் இவ்வளவு ஆயுதங்கள் இலகுவாக எப்படி உள்ளே வந்தன என்று கேட்கின்றார். முதல் அடுக்கு பாதுகாப்பு தவறிவிட்டது என்று முன்னாள் FBI போலீஸ் பிரிவினுடைய துணைத் தலைவராக இருந்த அண்ட்ரூ பெல்கேப் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். விமான நிலையங்களைப் போல சரியான ஸ்கிரீனிங் இருக்கவில்லை என்றும் அதனால் இத்தகைய தவறு ஏற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. ஒரு சாதாரண ஹோட்டல் போன்ற இடத்தில் இதை நடத்தி இருக்க கூடாது. அந்த இடத்தில் 2700 விருந்தினர்கள் இருந்திருக்கின்றார்கள். சூட்டு சத்தம் கேட்டதும் அங்கு முழுமையான குழப்பம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் இதில் இருந்திருக்கின்றார்கள். அதுபோல முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளராக இருந்த ராபர்ட் கென்னடி, ஜான் எஃப் கென்னடியினுடைய சகோதரர், அவருடைய மகள் கெர்ரி கென்னடி, இவரை ரிப்பப்ளிகன் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் காப்பாற்றியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, பிரிட்டனுடைய பிரதமர் கேர் ஸ்டமர் ஆகியோர் அதிர்ச்சி தெரிவித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் இருந்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், மார்க் கார்னி கனடா, கிளாடியா சைன்பாம் மெக்சிகோ, பெட்ரோ சஞ்சஸ் ஸ்பானியா, டெல்சி ரோட்ரிக் வெனிசுலா, பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோன், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் என்று பெருந்தொகையானவர்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவு தெரிவித்து இத்தகைய செயல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் ஈரான் அமெரிக்க போரில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், அமெரிக்கா ஈரான் பேச்சுக்களில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பின்னடைவுகளில் இந்த சம்பவம் இப்பொழுது ஈரான் அமெரிக்க போரை பற்றி பேசாமல் அமெரிக்க அதிபர் மீது நடக்க இருந்த தாக்குதல் பற்றிய உரையாடல்களாக ஊடகங்கள் முற்றாக யூ டர்ன் எடுத்திருக்கின்றன. இந்த சம்பவமானது ஈரானுக்கு உற்சாகத்தை வழங்கி இருக்கும். அமெரிக்க அதிபர் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாட்டு குறைவுடனா இருக்கின்றார் என்று அவர்கள் குறை கூறுவதற்கான ஓர் இடமும் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹோட்டலில் நடைபெற்ற சம்பவம் முதல் அடுக்கு, 2 அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி ஒருவர் வந்தது எப்படி? துப்பாக்கி நபருக்கு ஒரு விதமான துப்பாக்கி சூட்டு காயமும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டது எப்படி? அவருடைய துப்பாக்கி வெடிச்சத்தங்கள் கேட்டன. அந்த வெடிச்சத்தங்கள் யாரை நோக்கி சுடப்பட்டது? போலீஸ் அதிகாரி ஒருவர் காயப்பட்டு வீடு திரும்பியதாக கூறப்படுகின்றது. இவ்வளவு இலகுவாக அந்த துப்பாக்கிதாரியை எப்படி மடக்கி பிடித்தார்கள்? இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் அமெரிக்க அதிபர் இருந்த இடத்திற்கும் இடையே இருக்கின்ற இடைவெளி என்ன? துப்பாக்கி சூட்டு சத்தம் வந்த பொழுது அமெரிக்க அதிபரை காப்பாற்றி சென்றிருக்கின்றார்கள். இவ்வளவு விவகாரத்திற்கு உள்ளே அடுத்த ஒரு விவகாரத்தை நிபுணர்கள் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். அமெரிக்க அதிபரை பாதுகாப்பிற்காக வைத்திருந்த சிறப்பு படை அதிகாரிகளினுடைய உடல் மொழி, அவர்களுடைய விரைவு நடத்தை, இந்த நபரை பிடிக்க சென்றவர்களுடைய முயற்சி, அங்கு வந்திருக்கும் புகைப்படங்களினுடைய தோற்றம் என்று பல விவகாரங்களை மேலும் ஆய்வு செய்து அறிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவை வருகின்ற பொழுது அவற்றை நிபுணர்கள் பார்த்து கருத்துக்களை கூறுகின்ற பொழுது அவற்றை தர தயாராக இருக்கின்றோம். கல்யாண சந்தடியில் தாலிகட்ட மறந்தவன் போல ஈரான் பிரச்சனையில் இந்த விவகாரம் ஈரான் பிரச்சனையை மறக்க வைத்திருக்கின்றது. இன்றைய நாளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.